இன்றைய 28ஆம் நாள் உங்கள் இம்மை மறுமைக்கான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய நாளாக கூட இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹு தஆலாவோட கிருபையில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ரமலானுடைய 28வது நாள். நோன்பு முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது. இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம் ஞாபகம் இருக்கா? நிறைய நோன்பு, நிறைய தொழுகை, நிறைய துஆ, நிறைய திக்ரு. ஆனால் இப்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டதா அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தஆலாவோட மாபெரும் கிருபையால் நம்ம நிறைய நோன்புகளை வைத்தோம், நிறைய துஆக்கள் செய்தோம். ஆனால் கடைசி நாட்களில் நமக்குள்ள ஒரு சின்னதாக சோர்வு வந்திருக்கலாம். திருக்குர்ஆனை நிறைய ஓதுனவங்க, நிறைய திக்ருகள் செய்தவங்க, நஃபிலான தொழுகைகளை நல்லபடியில் தொழுதுட்டு வந்தவங்க எல்லாரும் இவ்வளவு செஞ்சிட்டோம், இன்னும் 2 நாள் தானே அப்படின்னு சோர்ந்துடவும் கூடாது. அதே சமயம் தொழுகாதவங்க, நிறைய திக்ருகளை செய்யாதவங்க, நிறைய அமல்களை செய்யாதவங்க, இன்னும் 2 நாள் தானே இருக்குது, இதில் நம்ம என்ன பெருசாக செஞ்சுருக்க போகிறோம் அப்படின்னும் நினச்சிடக்கூடாது. நமக்குள்ளே ஏற்படுற அந்த சோர்வு தான் நஃப்ஸு நம்மளை ஜெயிக்கிற நேரம். இப்போ நம்ம தொழுகையில் துஆக்கள் கம்மி, திக்ரு கம்மி, தொழுகையில் கவனம் கம்மி, இது எல்லாமே நம்ம நஃப்ஸோட வேலை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ரமலான் மாத ஆரம்பத்தில் எவ்வளோ உத்வேகத்தோடு நம்ம செயல்பட்டோமோ அதே உத்வேகம் கடைசி வரையும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முடிந்ததுக்கு அப்புறமும் அதை தொடரணும். முதல் நாள் இருந்த அந்த சின்சியாரிட்டி, அந்த ஃபயர், அதை இப்போ கூட மெயின்டைன் பண்ணணும். முக்கியமாக ரமலான் முடிந்த பிறகும் கூட இந்த நல்ல வழியை நம்ம கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரமலான் மாதம் அப்படிங்கிறதே நமக்கான ஒரு பயிற்சி காலம். பயிற்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே சோர்வடைந்தால் அது எப்படி? இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போவுமே நிறைய துஆக்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும், நிறைய திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஃபர்லான தொழுகைகள், நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள் அனைத்தையும் பேணி தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மளுக்கு எப்பவும் உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் இம்மைக்கான 5 விஷயங்களையும் மறுமைக்கான 5 விஷயங்களையும் துஆக்களாக நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட கேட்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதற்காக சில ஒழுக்கங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும், கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒழுக்கங்கள் என்னென்னா, துஆ கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி துஆ கேட்கணும். துஆ முடிந்த பிறகும் ஸலவாத்து சொல்லி துஆ முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் இம்மைக்கான 5 விஷயங்களையும் மறுமைக்கான 5 விஷயங்களையும் துஆக்களாக கேட்க போகிறோம். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹு தஆலா மிகப்பெரியவன், பரிசுத்தமானவன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ஹஸ்பி அல்லாஹு லிதீனி, என்னுடைய தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி, எனது அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமம் பஆ அலைய, என் மீது யார் அநீதி இழைக்கின்றார்களோ அவ்விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி, என் மீது பொறாமைப்படுபவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஇ, தீங்கை கொண்டு எனக்கு மோசடி செய்பவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மவுத், மரண நேரத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ்அலத்தி ஃபில் கபர், கபரில் கேள்வி கணக்கின் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மீசான், அமல்கள் நிற்கப்படும் தராசின் அருகில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் சுராத்தல் முஸ்தகிம் என்ற பாலத்தின் அருகில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை, நான் அவன் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன், மேலும் அவன் பக்கமே மீளுகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.